மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாளினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் அருளுரைக்காக ஏசாயா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை படிக்க தியானிப்போம். பால் என்ற 70 வயது ஆசாரியன் உரியாவை உனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வளர்ந்து ஏற்படுத்துகிறேன் என்றார். பின்பு நான் தீர்க்கதரிசியை சார்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவன் என்னிடம், அவனுக்கு மகேர் ஷலால் வஸ் என்று பெயரிட்டு, இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் அஸ்தியும் சமாரியாவின் கொள்ளை பொருளும் அசிரியா ராஜாவிடம் கொண்டு போகப்படும். பின்னும் கர்த்தர் என்னிடம் உரைத்ததாவது என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாள் என்பது கடவுளுடைய மகிமை, மரணத்துக்கு ஏதுவான மகிமை, மன்னிப்புக்கு ஏதுவான மகிமை, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான மகிமையை நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வெளிப்படுகின்ற காரியம். இந்த நாள் 3 அரசர்கள் என்று கொண்டாடப்படுகிற, 3 ராஜாக்கள் என்று கொண்டாடப்படுகிற பண்டிகை. அந்த 3 ராஜாக்கள் யார் என்று சொன்னால், கஸ்பார், பல்தசார், மெல்கியோன் என்று சொல்லக்கூடிய 3 நபர்கள். இந்த 3 நபர்களும் இந்த மகிமை விளங்கின திருநாளிலே நட்சத்திரத்தால் வழிநடத்தப்பட்டவர்கள். அவர்கள் இருளில் நடக்கின்ற ஒரு மனிதர்கள் அல்ல, நல்ல திறம்பெற்ற ஞானிகள், அறிவாளிகள். அவர்கள் இன்றைக்கு இந்த நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் ஏரோதுவிடம் சென்று கேட்கிறார்கள். அப்படி கேட்ட அவர்களுக்கு ஏரோது பதில் சொல்லி அனுப்பிய பிற்பாடு வழியிலே தரிசனத்தின் மூலமாக அந்த ஞானிகளை, அந்த கஸ்பார், பல்தசார், மெல்கிசோக் என்று சொல்லப்படுகிற அந்த 3 நபர்களையும் ஆண்டவராகிய கடவுள் வேறு பக்கமாக திருப்பி விடுகிறார். இன்றைக்கு இந்த 3 நபர்களை குறித்து வரலாற்றிலே ஒரு சிறிய குட்டி கதை ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த கஸ்பார் ஒரு இளம் வயது உடைய மனிதர், பல்தசார் ஒரு நடுத்தர வயது உடைய மனிதர், இந்த மெல்கியோ முதிர் வயது உள்ள மனிதர். இவர்கள் இருவரும் அந்த குகைக்கு முன்பாக, இயேசு சுவாமி இருக்கின்ற அந்த குகைக்கு முன்பாக, தொழுவத்துக்கு முன்பாக வந்து ஒவ்வொருவராக சென்று பார்த்தால் மிக பிரயோஜனமாக இருக்கும், அதிக நேரம் அவரோடு பேசிக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி யோசித்து திட்டமிட்டு முதலாவது முதியவரை மெல்கியோவை அனுப்புகிறார்கள். அந்த மனிதருக்கு உள்ளே சென்றவுடனே ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், ஒரு வயதான முதியவர் ஒருவர் உள்ளே அமர்ந்திருந்தார். அவரோடு கூட பகிர்ந்து கொண்டு தன்னுடைய செய்த காரியங்கள், செய்யப்போகிற காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார். 2வது பல்தசார், நடு வயது உள்ள ஒரு வாலிபர். அவர் உள்ளே சென்று அனுப்பப்படுகிறார். அவர் அங்கு பார்க்கிறார் ஒரு ஆச்சரியம். இளம் வயதுடைய மனிதர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் தன்னுடைய வாலிப வயதின் காரியங்கள், எதிர்காலத்தினுடைய திட்டங்கள், இவைகளை எல்லாம் அறிக்கையிட்டு சொல்கிறார். சொல்லி முடித்த பின்பு அடுத்த பிற்பாடு வெளியிலே சந்தோஷமாக வருகிறார். கஸ்பார் என்ற இளம் வயது வாலிபர் அவர் செல்கிறார். உள்ளே அங்கே ஒரு இளம் வாலிபன் இருக்கிறான். அவனுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் அவர் பகிர்ந்து கொண்டு சொல்கிறார். அன்பான இறை மக்களே, இறைமகன் இயேசு தன்னுடைய பிறப்பின் மகிமையை ஒவ்வொருவருக்கும் அவரவர் சூழலுக்கேற்ற, அவரவர் புரிந்து கொள்ளுதலுக்கேற்ப, அவரவர் நடத்தைகளுக்கேற்ப அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த கதையின் வழியாக நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட காரியம், இன்றைக்கு நான் இருக்கின்ற சூழலில் ஒடுக்குதலில் இருக்கிறேனா, இல்லை பிறரால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேனா, இல்லை வெறுக்கப்பட்ட நிலையிலே இயேசுவைப் போல மாட்டுக்கொட்டையிலே இருக்கிறேனா? இந்த நிலையிலே தான் அவருடைய மகிமை நம்மிலே
வெளிப்படுகிறது. இந்த மகிமை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவை கொண்டு நம்மை எல்லாம் விடுதலை செய்கின்ற ஒரு மகிமை. ஆகவே தான் மீகா தீர்க்கதரிசி 5:2 இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் ஒரு பெரிய அரசர் உன்னிடத்திலே இருந்து தோன்றுவார் என்ற இறை செய்தியை பார்க்கிறோம். இந்த ஏரோதுவினுடைய இந்த காரியம் மகிமை வெளிப்படுதலில் அந்த ஏரோதினுடைய கெட்ட குணம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு சந்தேக பேர்வழி. அவனுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் தனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை கொலை செய்வதில் கொஞ்சமும் தயங்க மாட்டான். தன்னுடைய சொந்த மனைவியை கொலை செய்தான், 3 மகன்களை கொலை செய்தான். அப்படிப்பட்ட ஏரோது தன்னுடைய அரசாட்சிக்கு யூதர்களை கொண்டு ரோமர்களை கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஏரோது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அரசுக்கு பங்கம் வந்துவிடும், களங்கம் வந்துவிடும், பறிபோய்விடும் பதவி என்ற நிலையில தான் அந்த குழந்தைகளை அங்கே என்ன செய்கின்றார், அழிக்க அவர் உத்தரவிடுகிறார். ராமாவிலே ஒரே அழுகையும் புலம்பலும். இந்த காரியத்தினுடைய வரலாற்று பின்னணியும் என்னவென்று சொன்னால், அங்கே பார்க்கும்போது இப்ரேயத்தில் ஹூசாக் என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்கிறது. 2 வார்த்தைகள். அந்த ஹூரியோஸ் என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தை. ஹூஸ் என்று சொன்னால் பன்றி, ஹூரியாஸ் என்று சொன்னால் மகன். ஏரோதுவின் மகனாக இருப்பதை விட பன்றியாக இருப்பது மிக மிக பிரயோஜனம், நன்று என்று சொல்லுகிறார். வயதான போது எப்போதாவது நாம் மாறிப்போகிறோம், அப்பொழுது அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லிய ஒரு கொடிய குணம் படைத்த இந்த ஏரோது இன்றைக்கு இந்த நாளிலே 3 அரசர்கள் வழியாக முதலாவது 3 காரியங்களை நீங்களும் நானும் இந்த நாளில் அழுத்தமாக பெறுகிறோம். முதலாவது காரியமாக பார்க்கும்போது, அங்கே ஏரோதுவினுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் என்ன செய்கின்றார், ஒரு பெரிய ஒரு காரியம் தேடல். தன்னுடைய பயணத்திலே தேடி வரும்பொழுது அவர்கள் நெடிய பயணம், நீளமான பயணம், நெடுந்தொலைவு பயணம். அந்த பயணம் நிறைவேறிவிட்டது. தானாலும் விடவும் முயற்சியோடு அவர்கள் தேடுகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், என் ஆன்மா உம்மை நாடும், தொடர்ந்து தேட வேண்டும் என்று சொல்லி கூறுகிறான். அன்பான இறை மக்களோ, இன்றைக்கு சூரியன் இருக்கின்ற இடத்தை விண்மீனுக்கு ஒருபொழுதும் வேலை இல்லை. விண்மீனுக்கு அங்கு வேலை இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சூரியனாக இருக்கின்றார், அவர் உள்ளார், அவரை ஒரு விண்மீனும் காட்டி கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த நாளிலே அந்த காரியங்களை அந்த இடம் வந்தவுடனே அந்த விண்மீன்கள் மறைந்து விட்டது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம், ஜாதகம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது என்றெல்லாம் சொல்லி நாம் என்ன செய்கிறோம், நேரத்தையும் காலத்தையும் கணக்கிட்டு வீணான பிரச்சனையில் சிக்கலில் நாம் மாட்டிக்கொண்டு சின்னாபின்னம் ஆகிவிடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறோம். ஆகவே இந்த நட்சத்திரங்களால் ஒரு பயனும் இல்லை. நம்முடைய சூரியன் வெளிச்சமாக இருப்பதைப் போல இயேசு இந்த உலகத்தில் அனைவருக்கும் வெளிச்சமாக இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தை வைத்து இந்த 3 அரசர்களும் அடையாளமாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டது போல அந்த அஸ்ட்ரானமிஸ் அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவினுடைய சூரிய ஒளியினால், இயேசு என்ற ஒளியினால் அது நிர்மூலமாக்கப்பட்டது. இயேசு வந்து நின்ற இடத்துல அந்த விண்மீனுக்கு இடமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த 3 ராஜாக்களில் தெளிதல், ஒரு தெளிவான காரியம். என்ன தெளிவான காரியம்? அவர்கள் 3 பரிசுகளை கொடுக்கிறார்கள் இந்த ராஜாவுக்கு. முதலாவது தங்கம், பொன் என்றது அரசருக்கு செலுத்தக்கூடிய அணிகலன், மரியாதை. அந்த பொன் வெற்றியின் அடையாளம். இரண்டாவது தூபம், மகிழ்ச்சியினுடைய அடையாளம், குருத்துவத்தை குறிக்கிறது. இயேசு பிரதான ஆசாரியர் என்ற குருத்து. வெள்ளை போளம், மனித வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து பிறருக்காக மரிக்கின்ற ஒரு மரணம், தூப வர்க்கம், இறந்த சடலங்களுக்கு பதப்படுத்துவதற்காக போடப்படுகின்ற அந்த காரியம். ஆகவே இந்த அனைத்து இரகசியங்களையும் இன்றைக்கு உள்ளடக்கி இந்த 3 அரசர்கள் என்ன செய்கிறார்கள், தெளிவோடு அந்த
கிறிஸ்துவனுடைய மகிமையை கண்டு தன்னை பணிந்து கொள்கிறார்கள். இதுதான் தெளிவு. மூன்றாவது தெரிவித்தல். அவர்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த சாட்சி என்ன? இருளை விட்டு விட்டு ஒளியினிடத்திலே சேருகின்ற வாழ்க்கை. எவ்வளவு ஞானியாக இருந்தாலும், செல்வம் படைத்தவனாக இருந்தாலும், உயர்ந்தவனாக இருந்தாலும், இன்றைக்கு இயேசு என்ற ஒளியினிடத்திலே வந்தபோது உனக்கும் எனக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதாக இருக்கிறார். ஆகவே நமக்கு எந்த ஒரு சாட்சியும் தேவையில்லை, எந்த ஒரு நட்சத்திரங்களும் தேவை. ஆனால் உலகத்தில் இன்றைக்கு பிரகாசமாக ஸ்டார்ஸ் என்று சொல்லி திரைப்பட நடிகர்களையும், பெரிய கவிஞர்களையும், பெரிய வித்துவான்களையும், திறமைசாலிகளையும் அழைக்கிறோம். அவர்களெல்லாம் தோன்றி மறையக்கூடியவர்கள். ஆனால் என்றும் மறையாத சூரியனாக, உதய சூரியனாக என் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே மகிமையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை பணிந்து கொண்ட அந்த 3 ஞானிகளை, சாஸ்திரிகளைப் போல நீங்களும் நானும் இந்த நாளிலே பணிந்து கொள்வோம். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய மகிமையை கொண்டாடுகிற இந்த நாளில் உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கைக்கு விடுதலையும், எங்களுடைய வாழ்க்கைக்கு தெளிவுகளையும், எங்களுடைய வாழ்க்கையை பிறருக்கு தெரிவிக்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க இந்த மகிமை இந்த நாளில் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த மகிமைகளை தொடர்ந்து பயணிக்க உம்முடைய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும், பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன்.